எம்எஸ் பாஸ்கர் சருக்குலாம் முன்னாடியே ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கணும். ஏன் ரொம்ப லேட்டா கிடைக்குது? எப்படிம்மா ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு எனக்கு சொல்கிறீங்க? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Girigas summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. வணக்கம். என்ன தெரியுதுங்களா? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. இந்த குழந்தை குறுன்னு என்னை பார்த்துக்கிட்டே இருந்தது. என்ன கண்ணு அப்படின்னு. திடீர்னு மாதுங்கச்சாலா அப்படின்னு. நான் எப்போவுமே என் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன். ரேஷனுக்கு போகிறதுலேருந்து வர்றதுலேருந்து காய்கறி வாங்க போகிறதுலேருந்து எல்லாமே நான் தான் பார்ப்பேன். நான் செல்வி ஆண்டவர்லிங்கம் கேரக்டர் நடிக்கும் போதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிற ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. பாஷாவில் வருவாங்களே ரஜினி என்ன கூட அந்த மாதிரி வாங்க சார் உட்காருங்க தலைவர். உடுமையாக சாதாரண மனுஷங்க. இப்போ இந்த ரெகக்னிஷன் அவார்ட்ஸ் அப்படின்ட்டுலாம் ஒரு பக்கம் இருக்குல்ல சார், இப்போ வரைக்குமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். எம்எஸ் பாஸ்கர் சருக்குலாம் முன்னாடியே ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கணும். ஏன் ரொம்ப லேட்டா கிடைக்குது? எப்படிம்மா ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு எனக்கு சொல்கிறீங்க? இல்ல ஒரு சில கமெண்ட்ஸ் வருது இல்லை சார், அதுக்கு கமெண்ட்ஸ் அவங்க வந்து அது என் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்புமா. எனக்கு ரோட்டில் போகும்போது வந்து அதாவது மிலிட்ரின்னு ஒரு படம் நாங்கள் பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் ஏற்கனவே நடிச்சிருந்தேன். அதில் வந்து அதனுடைய ஹீரோ வேணு அரவிந்த்கிட்ட பேசும்போது மாறுதுங்க சாலா அப்படிமா இந்த இது இப்படி பண்ணிக்கிட்டு. அப்போ சத்யராஜனை, சந்தான பாரதியனை, நான், மணிவண்ணன் அண்ணன் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு 3-4 வயசு குழந்தைய வந்து அதனுடைய அக்கா, அதுக்கு ஒரு 8 வயசு 9 வயசு இருக்குது, இடுப்பில் தூக்கி வச்சு நின்று எல்லாரையும் பார்த்துக்கிட்டு. அந்த குழந்தை குறுன்னு என்னை பார்த்துக்கிட்டே இருந்தது. என்ன கண்ணு அப்படின்னு. என்ன நினச்சதோ தெரியல, திடீர்னு மாதுங்கச்சாலா அப்படின்னு. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சு. சத்யராஜன் சொன்னார், இதை விட என்ன பெரிய ரெக்கக்னேஷன், பெரிய அவார்டு, இதுதான் பெரிய அவார்டு. அந்த குழந்தையின் மனசில் நீங்கள் போயிருக்கீங்க, நீங்கள் பண்ணுற ஆக்ஷனை அந்த குழந்தை பண்ணுதுன்னாக்க இது பெரிய விஷயம் அப்படின்னாப்புல. கண்டிப்பாக அந்த மாதிரி எனக்கு ரெகக்னேஷன் வந்து நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா நடிக்கும் போதுலேருந்தே எனக்கு வந்து மக்கள் நல்ல அடையாளம் கண்டுக்கிறாங்க. நம்ம பட்டாபின்றது செல்வி நடிக்கும்போது வந்து அது அந்த இதாச்சு. அது ஒரு அம்மா வந்து செல்வியும் சின்ன பாப்பா பெரிய பாப்பாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்து நாங்கள் ஒரு இதுக்கு நான் எப்போவுமே என் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன். ரேஷனுக்கு போகிறதுலேருந்து வர்றதுலேருந்து காய்கறி வாங்க போகிறதுலேருந்து எல்லாமே நான் தான் பார்ப்பேன். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டியம்மா உட்காந்துருந்தது. ஏப்பா சிரிப்பு கிட்ட 100 ரூபாய் வாங்கின்னு ஒழுங்காக தானே இருந்தேன், என்னத்துக்கு ராதிகாவை போட்டு இப்படி பார்த்து அதுக்கு சீரியலையும் இந்த சீரியலையும் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற. ரைட், ஓகே. அந்த மாதிரி நிறைய கண்டித்தவர்களும் உண்டு. என்ன என் பொண்ணு வந்து சர்ச் பார்க்கில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மேம் வந்து உங்களை கூப்பிடுறாங்கப்பா வர சொல்கிறாங்க அப்படின்னு. குழந்தை 5ஆவதோ 6ஆவதோ படிச்சுட்டு, ஏம்மா நீ என்ன தப்பு பண்ண? நான் ஒன்றுமே பண்ணலப்பா அப்படின்னுது. சரின்ட்டு நான் போனோன்னா அவங்க அப்படி எங்கேருந்து வெளியிலேருந்து வந்தவங்க பார்த்துட்டு நான் எழுந்து வணக்கம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துருந்தேன். என்னமோ குழந்தை பெருசாக ஏதோ தப்பு முயற்சி போட்டுருக்கு, சின்ன குழந்தை ஏதோ பண்ணியிருக்கும், கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு. நான் அதுக்குள்ள பியூன் வந்து சார் மேடம் கூப்பிட்றாங்க வாங்க. நான் உள்ளே போனேன். வணக்கம் மேடம் அப்படின்னாங்க. உட்காந்தேன். ஏதோ காண்டிலேயே சொல்லிட்டு இருந்தாங்க. See, usually I'm not having time to watch TVs. When I am changing some channels, if you were there, I used to watch. When you are selecting some characters, why don't you select some good character? ஆஹா, அப்போ குழந்தை மேலே தப்பு இல்லை, என்ன கண்டிக்கிறதுக்கு தான் கூப்பிட்ருக்காங்கன்னு. எனக்கு புரியல மேடம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை அந்த வாட்ஸ்அப் நேம் செல்வி இல்லை ஒரு ஆக்டிங் ஆஸ் அ வில்லன். நோ எஸ் மேம், ஃபேஸ் ஃபுல் ஆஃப் பாய்சன் அப்படி இப்படின்னாங்க. மேம் இட் இஸ் அ கேரக்டர், ஐ ஹாவ் டு டூ தட். ஓகே, பட் டோன்ட், இஃப் யூ கேன் குவிட் ப்ளீஸ் குவிட் அப்படின்னாங்க. வை ஷுட் ஐ குவிட் மேடம், இட்ஸ் அ குட் கேரக்டர். அப்படி ஆல் ஆஃப் சடன் நான் குவிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து அது ஒருத்தர் பாராட்டும் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் வந்து நான் செல்வி ஆண்டவர்லிங்கம் கேரக்டர் நடிக்கும் போதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிற ஒரு 4 பேர் வந்துட்டாங்க.
பாஷாவில் வருவாங்களே ரஜினி என்ன கூட அந்த மாதிரி வாங்க சார் உட்காருங்க தலைவர் நான் சொன்னேன் ஐயோ விடுங்க சாதாரண மனுஷங்க என்ன உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது என்னை பற்றி எனக்கே தெரியாது இலையில தண்ணியை தெளித்து அதெல்லாம் வைக்கிறாங்க ஒரு எக்ஸ்ட்ரா கவனிப்பு பாருங்க. அப்போ அது பெரிய ரெக்கக்னிஷன் தானே எனக்கு. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், இப்போது ஒரு பாட்டியம்மா பார்த்துட்டு சொன்னது அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை வந்து எம்எஸ் பாஸ்கரா பார்க்காம அந்த கேரக்டராக வந்து பார்க்கறது ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்னு இருந்தாலுமே இவர் இந்த கேரக்டராக தான் இருப்பாருன்ற ஒரு ஜட்ஜ் பண்ணுவாங்கள்ல. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வந்து நிஜ வாழ்க்கையிலுமே வந்து பார்க்கிங்கில் வர மாதிரி தான் இருக்கீங்க, இல்லை இந்த படத்தில் வர மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதெல்லாம் அவங்களுடைய எண்ணம்மா. மற்றவர்கள் எண்ணத்திற்கு நான் தடை போட முடியாது, மற்றவர்கள் நினைப்புக்கு நான் வந்து தடையாக இருக்க முடியாது. அவங்களுடைய எண்ணம். பட் நான் ரொம்ப ஜாலியாக இருக்கிறவன். அதாவது என்ன இருக்குது உலகத்தில் வாழற வரைக்கும் தான். பாருங்கள், நல்ல ப்ரொடியூசர் 99 படங்கள் எடுத்துருக்கிறாரு தம்பி ஜீவா அவர்களுடைய. ஜித்தன் ரமேஷோட அப்பா ஆர்பி சௌத்ரி சார் ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க, விபத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது. அவர் எங்கே யாரை பார்த்தாலும் அந்த நின்று மரியாதை செய்வது. அன்றைக்கி அந்த ஷூட்டிங்க்கு வந்துட்டு என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். ஜீவாவும் நானும் ஒரு படம் பண்ணோம் ராஜேஷ் அவருடைய படத்தில். அதெல்லாம் தான் நினைவுக்கு வருது. ஸோ நீர்க்குமிழி தான் வாழ்க்கை, எப்போ வேணாலும் தொப்புன்னு வெடிக்கும். அப்படிங்கும் பொழுது நம்ம எது மேலேயும் பெருசாக ஆசை வைக்காமல் நம்ம பாட்டு கிடைக்கிறத ஏற்றுக்கிட்டு, கிடைக்கலைன்னா வருத்தப்படாமல் போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களே சார், இப்போது வீட்டு வேலையிலேருந்து வீட்டு காய்கறியிலேருந்து எல்லாமே இப்போ இந்த வீடே இருக்குல்ல சார், இப்போது வந்து ஒரு எப்போது நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் இண்டஸ்ட்ரியில் வரும்போது இந்த ட்ரீமோட தான் நம்மளுக்கான ஒரு வீடு, நம்மளுக்கான ஒரு ஆஃபீஸ் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவு தாம்மா என்கிட்ட இருந்தது. அதற்கான உழைப்பு மட்டும்தாம்மா என்கிட்ட இருந்தது. எனக்கு இது வேணும் அது வேணும், இவ்வளோ பெருசாக இருக்கணும் அவ்வளோ பெருசாக இருக்கணும். அதை தான்மா நான் மறுபடியும் சொல்கிறேன், எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லையே. எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னது அதுதான். ஊருக்கு போகும்போது உனக்கு பெரிய பங்களா வேணும், கார் வேணும், நிலம் நிச்சயம் வேணும், அதெல்லாம் பணம் நிறைய வேணும்லாம் கேட்காதடா, கடைசி வரைக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதுக்கு உண்டான ஆரோக்கியத்தை ஆண்டவன்ற கேள்டா அப்படின்ட்டு போனாங்க. அப்போ அது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. நம்ம என்ன சாப்பிட்றோம், கடைசி வரைக்கும் நம்மளால் அதே சாப்பாட்டை வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியுதா அப்படிங்கிறது மட்டும்தான். வேறு நீங்கள் வந்து பெரிய மெர்சிடிஸ் பென்ஸு காரோ இல்லை நான் வச்சுருக்கிற காரோ ஃப்ளைட்டோ எதை வச்சுருந்தாலும் கடைசியில் நீங்கள் காதற்ற ஊசியும் வராது காணும் கடை வழிக்கேன்னு பட்டணத்தாருக்கு கிடைச்ச மாதிரி தான் அது. அவ்வளோதான். பெருசாக ஆசைப்படக்கூடாதுமா நம்ம எதுக்கும். பட் ஆனால் இப்போது திரும்பி பார்த்து இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு ஒன்று இருக்குல்ல சார், உங்களுக்கு நீங்களே ஒரு இந்த செல்ஃப் பேட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணது உண்டா? ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன். எனக்கு முன்னாடி மட்டும்தான் நான் பார்க்கிறேன், எனக்கு பின்னாடி வாழ்க்கையில் எனக்கு கடந்த காலங்களில் நடந்ததை நான் நினைத்து கொண்டு என்னை நானே பணிவுபடுத்தி கொள்ள வேண்டும், பணிவாக இருந்துக்கணும் அப்படின்றது தான் ஒரு கடினமான உழைப்பு. உழைச்சி வந்திருக்கோம், இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு நினைப்பு தாம்மா எனக்கு. பின்னாடி வந்ததில் வந்து நான் பார்த்துக்கிட்டு நானே தட்டி கொடுத்துக்கிட்டு பிரமாதமாக பண்ணிட்டேனே அப்படின்னு எனக்கு அந்த கர்வமே வேண்டாம். இப்போது ஆனால் நீங்கள் சொன்னீங்க பணிவாக இருக்கணும்னு ஒரு பக்கம், அது ஒரு லேர்னிங் அப்படின்னு இருந்தாலுமே லைஃப் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு தான் இருக்கும், நம்மளும் டவுன் ஆகிடுவோம். உங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம்னா அது என்ன சார்? மோட்டிவேட் பண்ணுறது நாங்கள் எவ்வளோ பேர் உழைத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இப்போது நான் டப்பிங்கில் இருக்கும் பொழுது வந்து எனக்கு ஓரளவுக்கு பணம் கிடைச்சிது. இப்போ சினிமா நடிகர் ஆனதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. எனக்கு என்ன அப்படின்னாக்கா உழைக்கணும், எனக்கு கிடைக்கக்கூடிய கேரக்டர்ஸை நான் ஒழுங்காக பண்ணணும். உண்மையை சொல்லணும்னா இப்போ 2 மாதமாக எனக்கு ஷூட்டிங்கும் இல்லை. வந்து கேட்டாங்க, கதை சொன்னாங்க, எனக்கு அது அந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு நான் பொருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இப்போ தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கிறது அடுத்து ஒரு 2 படங்களுக்காக நான் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கேன். நான் வந்து என் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறேன், நல்ல நிம்மதியாக சாப்பிட்றேன், நிம்மதியாக தூங்குறேன். ஈவினிங் ஆச்சுனாக்கா என்னோடய பெட்ஸோடு விளையாடுறேன், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், எங்கேயாவது இப்படி போகிறேன், கடைக்கு போகிறேன், வர்றேன், டீ சாப்பிட்றேன், எங்கே வேணாலும் நின்று. அவ்வளோதான்மா என்னை பொறுத்த வரைக்கும். பெருசாக மோட்டிவேட் பண்ணுறதுனாக்க எனக்கு கடந்த காலங்களில் உழைத்தவர்கள் எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறாங்க, எவ்வளோ இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள். ஒரு அண்ணா ரஜினி அண்ணா எடுத்துங்க, இந்த வயசில் உழைக்கிறார். அமிதாப் பச்சன் சார் எடுத்துங்க, இந்த வயசுலையும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ அந்த மாதிரி அவர்கள் வயதிலும் உழைப்பதற்கு உண்டான ஆரோக்கியத்தை எனக்கு கூட இறைவா அப்படின்றத மட்டும்தாம்மா நான் கேட்டுக்கிறேன். உழைக்கணும் 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 அப்படிங்கிறது ஒன்று தான் எனக்கு மூத்தவர்கள் எனக்கு மோட்டிவேஷனாக எனக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். வெல் சார்.
இப்போது கடைசியாக வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களே ரசிக்கிற நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து காலகட்டங்களில் வந்து நான் என்ன கேட்கணும்னு இருந்தாலும் அந்த சோஷியல் மீடியாலாம் ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக அப்படி போயிட்டுருக்கு. ஒரு நெகட்டிவிட்டி தான் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன நெகட்டிவ் யாரை பற்றி? இன் ஜென்ரலாகவே சார் எதுவாக இருந்தாலுமே யாரையாவது கழுவி ஊத்துறதோ இல்லை அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா. குற்றம் சொல்பவர்கள் தான் முதலில் திருந்த வேண்டும். சோஷியல் மீடியா இருக்கு, அப்படி பல பேர் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக வந்து ஒன்றும் எனக்கு வந்து ஒரு இதில் பேப்பரில் போட்டிருந்தாங்க, எம்எஸ் பாஸ்கர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சரியாக ஒத்துழைக்கிறது இல்லை, அங்கங்கே படுத்துடுறாரு. இதுக்கு காரணம் வந்து அவருடைய புட்டி சமாச்சாரம் தான், ட்ரிங்க்கு. எனக்கு அந்த பழக்கம் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் காருக்கே டிரைவர் வைக்கல. யாரும் எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க, வாங்க. இல்லை நான் வண்டி ஓட்டணும். இல்லை, ட்ரிங்கிங்கில் தான் வந்து எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு டிரைவிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதில் தான் எனக்கு பெரிய போதை. இல்லை ஆக்டிங் டிரைவர் பண்ணு, நான் வண்டி யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். அப்போ குடிக்க மாட்டீங்க? மாட்டேன், வேண்டாம். இப்போ நாங்கள் கெட்டவன்? இல்லை, நான் கெட்டவன். நீங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக கையில் கிளாஸ் வச்சுட்டு நிற்கிறீங்க, நான் சும்மா தானே நிற்கிறேன், நான் கெட்டவன் நான். அப்படிங்கிறது தான்மா ஒரு இது கிடையாது. அதில் எனக்கு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்குறோம், போகிறோம், வர்றோம், அவ்வளோதான், நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான். ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பிஃபோர் வி வைண்ட் அப்? நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம், நீ பணக்காரனா ஏழையா, நீ எனக்கு ஈக்குவல் ஆக மாட்டே அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து நமக்குள் வேண்டாம். எல்லோரையும் தன்னை தாழ்த்திக் கொள்பவன் உயர்வுடைவான் அப்படின்னு இயேசுநாதர் மகான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம், இன்னும் புத்தர், இன்னும் பல பேர் வந்து பல அட்வைசஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக எல்லோரும் நட்போடு வாழுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக. தேங்க்யூ ரொம்ப ஸோ நன்றி. மச் சார். இன்னும் நிறைய இந்த மாதிரி கேரக்டர் வாங்கம்மா, நிச்சயமாம்மா. தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.